ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நெறைய வெரைட்டில சாண்ட்விச் சாப்பிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டைம் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு பிரெட் ஸ்லைசஸ மேல வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அதே பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனியன நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்ப இதுல கொஞ்சமா சால்ட், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இத அப்படியே வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அதே பேன்ல டொமேட்டோவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எக்க நல்லா சால்ட் போட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு தோசை டவால அந்த எக்க மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க ஆனியனை இந்த எக் மேல வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே டொமேட்டோ ஸ்லைஸ் வச்சுக்கலாம். கொஞ்சமா மேல பெப்பர் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 பக்கமும் நல்லா வேகுற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸ் மேல கொஞ்சமா நான் மயோனைஸ் அப்ளை பண்ணிருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க எக் ஸ்டஃபிங் அப்படியே உள்ள வச்சு நம்ம பிரெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். இது அப்படியே நான் கிரில் சாண்ட்விச் மேக்கர்ல வச்சு அப்படியே டோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். கிரில் பிரெட் சாண்ட்விச் ரெடி. என்னைக்காவது டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே டிஃபரெண்டா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.